ஒரு வழியாக 10 நாள் பட்டினி போராட்டத்திற்கு பிறகு இன்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நீட்டிற்கு எதிரான தீர்மானம். நீட் ஒழிப்பு கூட்டியக்கம் அப்படிங்கிற சார்பில் மாணவர்கள் நடத்தின 10 நாள் இன்றோடு 11வது நாள் தொடர் பட்டினி போராட்டத்தின் விளைவாக இன்று தாவேக அரசு ஒரு முடிவெடுத்து சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தீர்மானத்தினால என்ன பயன்? இதனால நம்மளால ஒன்றிய அரசுக்கு என்ன விதமான அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் மனசுல எழுது. இன்னொரு பக்கம் காங்கிரசும் தாவேகாவும் நாங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கோம் அப்படிங்கிறத சும்மா இங்க இருந்து அவங்களை கேள்வி கேட்கிறவங்களுக்கு கண் துடைப்பு நாடகமா இதை நடத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இந்த தீர்மானத்துக்கு பின்னாடி இருக்கிற பயந்து போய் பண்ற அரசியல் என்ன? யாருக்கு பயந்து இது நடக்குது? யாரை எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம இந்த தீர்மானம் ஒரு கண் துடைப்பு விஷயமா நடத்தப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்ப்போம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரசும் தாவேகாவும் எப்பவுமே தொடர்ந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு சேஃப் கேம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க ஆடுற சேஃப் கேம் பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ண துடிக்கிறது. எதுக்காகனா அப்பதானே அவங்கள மக்களுக்கு எதிரானவங்கள திருப்பி அடுத்த எலெக்ஷன்ல நாங்க இது பண்ண முடியும். எப்படி திமுக பாஜக கூட சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, அவங்க டீலிமிட்டேஷனுக்கு நாங்க கூட்டின கூட்டத்துக்கு வரல அப்படின்னு ஒரு காரணத்தை ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்காக நடத்தப்பட்ட இந்த எம்பிக்கள் கூட்டம் யாரை ஆறுதல் படுத்த, யாரு தான் ஒருவேளை பிரதமர் ஆயிர மாட்டோம் அப்படிங்கிற கனவுல இருக்கிற ஒருத்தரை சாந்தி படுத்த தான் நடந்ததுங்கிறது தெரிஞ்சதுனாலதான் திமுகவும் அது உட்பட மற்ற பிரதான கட்சிகளும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு திமுக புறக்கணிச்சதுதான் பிரச்சனை. இப்ப இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. அது 2 தீர்மானங்கள் நிறைவேறி இருக்கு. ஒன்னு நீட்டிற்கு எதிரான தீர்மானம், இன்னொன்று FCRA சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்மானம். FCRA சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறணுன்ற தீர்மானம். அதை விட ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற ஒரு தீர்மானமா தான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் இருக்கு. நீட்டுக்கு எதிரான இந்த தீர்மானம் இப்போ எழுப்பப்படுறதுக்கான காரணம் நீட் ஒழிப்பு கூட்டியக்கம் அப்படிங்கிற இளைஞர் அமைப்பு தொடர்ந்த 11 நாட்களா கோயம்பேட்ல பட்டினி போராட்டம், தொடர் பட்டினி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல நடுவுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போய் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸா வேற இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கிட்டத்தட்ட 11 நாளுக்கு அப்புறம் இந்த 11 நாள்ல நடுவுல 5வது நாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் போய் போராட்டத்தில் இருக்கவங்களை சந்திக்கிறாரு. சந்திச்சு இந்த நீட் ஒழிப்பு விஷயத்துல தமிழ்நாடு உறுதியா இருக்கும், தமிழ்நாடு அரசு எப்போ உங்களுக்கு துணையா இருக்கும்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 நாள், அதுக்கப்புறம் 6 நாள் கடந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றதா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படும் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றதா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனுக்கு எதிரான எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினதா இருக்கட்டும், இது எல்லாம் மூலமாகவும் தாவேக அரசு சொல்ல வர்றது பாருங்க நாங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுனால ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. ஜஸ்ட் இந்த சட்டமன்றம் இப்படி ஒரு முடிவு எடுக்குது, அதை நாங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறோம் அப்படின்னு ஊடகங்கள் வழியா மக்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு வேலை தான் இந்த தீர்மானம். இந்த தீர்மானம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப்படாம ஒன்றிய அரசுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குமா? இந்த தீர்மானத்தினால ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி தீர்மானத்தை விட வெயிட்டேஜான ஒரு விஷயம் மசோதா நிறைவேற்றுறது. அதை இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு அரசான திமுக அரசு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநர் அதை திருப்பி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆளுநர் திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறம் மறுபடியும் சட்டமன்றத்தை கூட்டி ஒரு மனதா எல்லாரும் முடிவெடுத்து மறுபடியும் ஒரு நீட்டுக்கு எதிரான மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பேற்ற சமயத்துல AK ராஜன் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி இந்த நீட் எக்ஸாம்னால தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டுல இந்த நீட் எக்ஸாம் எத்தனை மாணவர்களோட உயிரை பலி வாங்கியிருக்கு, இந்த நீட் எக்ஸாம்னால தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அடிப்படை சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு ஆவணத்தையே தயார் பண்ணி ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. ஆளுநர் ஒரு மசோதா 2 முறை நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் போது அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியலமைப்பு சட்ட பிரிவு 200 பயன்படுத்தி மீண்டும் மசோதாவை நிறைவேற்றி ஆளுநரை அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வைக்கும் சட்ட போராட்டத்தை திமுக அரசு கையில எடுக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் ஆளுநர் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவரோட பார்வைக்கு அனுப்பினாரு. குடியரசுத் தலைவர் அதை ரிஜெக்ட் பண்ணாம இன்னும் ஹோல்டு பண்ணியே வச்சிருக்காங்க. சோ ஒரு மசோதா நிறைவேற்றி, அதுவும் ஒரு முறை அல்ல 2 முறை ஒரு மசோதா நிறைவேற்றி அதை ஆளுநர் ரிஜெக்ட் பண்ணப்போ சட்டம் மூலமா நீதிமன்றம் வழியா போய் அவங்க கிட்ட இருந்து
தீர்ப்பு வாங்கி கொடுத்து ஆளுநர் அதை ரிஜெக்ட் பண்ண விடாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வச்சாலுமே இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லல. அப்போ வாங்க நான் மறுபடியும் உங்களை 1999 கூட்டிட்டு போறேன்னு 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் தீர்மானம் மட்டும் நிறைவேற்ற மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கண் துடைப்பு நாடகத்தை நடத்தி இருக்கிறாரு நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். அதுவும் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் இல்லாமலே இந்த 2 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த நீட் தீர்மானம் இதை பத்தி பேசும்போது திமுகவோட எம்எல்ஏ முத்துக்குமார் என்ன பேசுறாருன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் பேசினதா சொல்லும் போது சபாநாயகர் அதை இடமறிச்சு அதெல்லாம் பேச விடாம தடுக்கிறாரு. அது உண்மைதானே? அப்படிதானே பேசினார் அவர் மேடையில. நீட்டு மட்டும்தான் படிப்பா, நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு பேசினாரு. அடுத்தது அந்த கட்சியிலே இருக்கிற RSS பூர்வீகமா கொண்ட இப்ப மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கிற CTR நிர்மல்குமார் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினாரு. நீட்டு மட்டும்தான் படிப்பா, கார்பெண்டர், பிளம்பரு, அப்புறம் எலக்ட்ரீஷியனுக்கெல்லாம் எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு, நீங்க நீட்டு மட்டுமே படிச்சு ஏன் இது பண்ணிக்கிறீங்க, இந்த வேலைக்கெல்லாம் போங்க அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா மேடையில பேசி எல்லார்கிட்டையும் அட்வைஸ் கேட்கிற லெவலுக்கு போனார்ல நம்ம CTR நிர்மல்குமார். அவரும் பேசியிருக்காரு. அதை சொன்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? எதனால நீங்க பண்ண ஒரு தப்பை சுட்டி காட்ட வரும்போது எதிர்கட்சியை பேச விடாம உட்கார வைக்கிறார் இந்த சபாநாயகர் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு கூட நீட் மட்டும்தான் உலகமானு கேட்டாங்கன்னு சொல்ல வரும்போது அதை இடைமறிக்கிறார் சபாநாயகர். எங்களை குறித்த எந்த தரவுகளும் நாங்க செஞ்ச எந்த தப்பும் இந்த லைவ்ல மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா செயல்படுறார் சபாநாயகர். இப்போ விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு, CTR நிர்மல்குமார் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அதனால கொஞ்சம் ஞாபக மறதி இருந்தா அவங்களுக்கு மறக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றினார்ல அருண்ராஜ் IRS, அவரு நேத்து பேசியிருக்காரு. இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, ஐயா நேத்து பேசுறாரு. நீட்டு மட்டும்தான் உலகமா? ஓகே, அது ஒரு நல்ல படிப்பு தான், இதுதான். ஆனா அது மட்டுமே உலகம்னு ஏன் சுத்தி சுத்தி வரீங்க? அது போக நிறைய படிப்புகள் நிறைய இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீட்டு மட்டும்தான் படிப்பா, டாக்டர் மட்டும்தான் படிப்பா, அமைச்சர் தான் ஆகணுமா, IRS ஆபீசர் தான் ஆகணுமா? நீங்க ஏன் சார் கார்பெண்டரோ பிளம்பரோ ஆகல? ஆயிருக்கலாமே, அதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? நீங்க ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ணாம கஷ்டப்பட்டு படிச்ச IRS ஆபீசரா நீங்க? கஷ்டப்பட்டு தேர்தல்ல இல்ல, ஈஸியா தேர்தலில் ஜெயிச்சு ஏன் அமைச்சரா நீங்க கார்பெண்டர் பிளம்பர்னு ஆயிருக்கலாமே. இப்படி தொடர்ந்து நீட்டை பத்தி, அதாவது நீட் இங்க பல மாணவர்களோட உயிரை குடிச்சிட்டு இருக்கு. நீட் இங்க மிகப்பெரிய சமூக பிரச்சனையா இருக்கு. நீட் இங்க மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிற இடத்துல மேடைக்கு மேடை இந்த தமிழ்நாடு அரசோட முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னாடியும் அவரோட அமைச்சர்கள் தேர்தலுக்கு பின்னாடியும் குறிப்பா இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றின அருண்ராஜ் IRS நேற்றைக்கும் நீட்டு மட்டும்தான் படிப்பா, டாக்டர் மட்டும்தான் படிப்பா, நீட்டு மட்டும்தான் உலகமானு மாணவர்களோட நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்க இவங்க நீட்டுக்கு எதிரானவங்கன்னு சொன்னா எந்த வகையில நம்ப தோணுது? இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றின மசோதா ஹோல்டுல இருக்கு, அதுக்காக ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கலாம், அதுக்கான ஒரு விஷயத்த பேசலாம். ஆனா அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு வாங்க நான் உங்களை மறுபடியும் அங்க கூட்டிட்டு போறேன்னு ஒரு வெறுமனே ஒரு தீர்மானம், இதற்கு என்ன பலன் அளிக்க போது ஒன்றிய அரசு? சட்ட வரைவு மசோதாவுக்கே எந்த விதமான பதிலும் சொல்லாம இழுத்தடிக்கிற அவங்க நீங்க இங்க சட்டமன்றத்துல வெறுமனே நிறைவேற்ற ஒரு தீர்மானத்துக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்க போறாங்க? ஒருவேளை இன்னைக்கு இந்த தீர்மானம் சட்டமன்றத்துல நிறைவேற்றதா முடிவு பண்ணியிருக்கோம், அதனால அதுக்கு முன்னாடி முதலாளியோட மனசை குளிர வைக்கணும்னு தான் நேத்து நீட்டு மட்டும்தான் படிப்பா, டாக்டர் மட்டும்தான் படிப்பான்னு அருண்ராஜ் IRS பேசினாரா அப்படிங்கிற சந்தேகம் எழுது. இந்த தீர்மானம் வெறும் கண் துடைப்பு தான், நீங்க கண்டுக்காதீங்க. நாங்க எங்களோட நிலைப்பாடு நாங்க நீட்டை எதிர்க்க மாட்டோம், நாங்க பேன் டீலிமிட்டேஷன் கேட்போம், ஆனா ஃபேர் நீட்டு கேட்போம். ஃபேர் நீட்டும் எங்க இதுவே கிடையாது. நீட் நடந்தா என்ன, நடக்கலனா என்ன, எங்களுக்கு அதை பத்தி என்ன அக்கறைங்கிறதா இந்த தாவேக அரசோட நிலைப்பாடு. அதை மறைக்கவும் சில ரீல்ஸ் கண்டென்ட் கொடுக்கவும் தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்தி இருக்காங்க. இது தமிழ்நாடு மக்களுக்கு சீக்கிரமா புரியும். நீட்ல இவங்க நிலைப்பாடு என்னங்கிறது இவங்க நடந்து கொண்டிருக்கிற விதங்கள்லயே தெரியும். முக்கியமா திராவிடர் கழகம் சார்பில் நீட்டு பத்தின ஒரு பிரச்சார விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கேட்டதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு திடல் முழுக்க போலீஸ் குவிக்கப்படுறாங்க. இவங்க நீட்டுக்கு எதிரானவங்க. பிரச்சாரம் தானே பண்ண போனாங்க, போராட்டம் பண்ண போகல. அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டோட காவல்துறைக்கும் என்ன பிரச்சனை? இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். நேத்து வரைக்கும் ஒருத்தர் நீட்டு தான் உலகமான்னு கேட்பார், இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றுவார். ஆனா நம்ம அவங்கள நம்பணும், அவங்க நீட்டுக்கு எதிரானவங்கன்னு நம்ம நம்பணும். இப்படி தொடர்ந்து தமிழக மக்களை பிரெயின் வாஷ் பண்ற வேலையும் கண் துடைப்பு நாடகங்களையும் இந்த தாவேக அரசு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. சீக்கிரமா இது எல்லாமே அம்பலமாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.